ஹலோ வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கான அனிமேஷன் லிஸ்ட்டில் 2017 வெளிவந்திருந்த கோகோ அப்படின்னு ஒரு அற்புதமான ஃபேமிலி ஃபேண்டசி கலந்த ஒரு மூவியை தாங்க கொண்டு வந்திருக்கேன். ஒன்லைனர் வேண்டாம், டேரெக்டாக கதைக்குள்ள போயிடலாம். ஸோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வாசன் வாய்ஸ். ஒரு புதுசாக வந்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஒரு லைக்கன் தட்டி விட்டுருங்க. வாங்க கதை கேட்க போகலாம். படத்தோட ஓப்பனிங்ல ஒரு ஃபேமிலியோட ஃபிளாஷ்பேக்காக தான் ஸ்டோரியை எடுத்து சொல்றாங்க. அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா 2 பேர் அண்ட் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை. ஆக்சுவலாக அவங்க ஒரு மியூசிஷியன் ஃபேமிலி. அந்த அப்பா இருக்காரு இல்லைங்களா, அவர் ஒரு ஃபேமஸான சிங்கர், கிட்டாரிஸ்ட்னு சொல்லிட்டே போகலாம். அப்படி இருக்க மியூசிக்கால இணைக்கப்பட்ட அவங்களோட குடும்பம் நல்லா தான் போயிட்டு இருந்தது அந்த ஒரு நாள் வராத வரைக்கும். என்னன்னா தன்னோட திறமை குடும்பத்தை தாண்டி உலக அளவில் மக்களுக்கும் தெரிய வரணுன்றதுக்காக திடீர்னு ஒரு முடிவு எடுத்து கையில ஒரு கிட்டாரோட அந்த அன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பினவர் தான் மனுஷன். திரும்ப வீடு வந்தே சேரல. காலம் கடந்து காத்திருந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் கடைசி நம்பிக்கையா அவர் மேல மிஞ்சினது கோபம் மட்டும்தான். குடும்பத்தை பிரிஞ்சு பேரு புகழ் சம்பாதிக்கிறதுல அப்படி என்ன அந்த ஆளுக்கு புரோஜனம்னு அவரோட மனைவி அந்த அன்னைக்கு தீர்மானமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இனி என் வீட்லயும் சரி வாழ்க்கையிலயும் சரி என் குடும்பத்தை பிரிச்சு அந்த மியூசிக்கே இருக்கக்கூடாதுன்னு வெறுத்து ஒதுக்கினவங்க தான் அதுக்கப்புறம் புருஷனையும் சரி அவருக்கு பிடிச்ச மியூசிக்கையும் சரி அறவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென் குடும்ப சூழ்நிலைக்காக அடுத்து ஒவ்வொரு சிறுதொழிலா செஞ்சு பாக்குறாங்க. அதுல குறிப்பா ஷூ மேக்கிங் பிசினஸ் நல்லாவே கை கொடுக்க ஆரம்பிச்சதுல காலப்போக்கில் வழியா அது அவங்களோட பரம்பரை தொழிலாவே மாற ஆரம்பிக்குது. இதுக்கிடையில பார்ட் ஆஃப் த ஃபேமிலியில மியூசிக்ன்ற விஷயமே அறவே மறந்துருச்சு. அப்பதான் சரியா நம்ம ஹீரோ பிறக்கிறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடியே அவனோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதரானவங்க இறந்து போயிட்டாங்க. ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ட்ரீல இப்போதைக்கு உயிரோடு இருக்கிறது அந்த குட்டியா இருந்த பொண்ணு மட்டும்தான். அவங்களுக்கும் இப்போ கிட்டத்தட்ட 100 வயசு எட்ட போகுது. இவங்க தான் ஹீரோவோட கொள்ளு பாட்டி. இயல்பா வயசானாலே மறதி இருக்கும்ல, கொஞ்சம் இவங்களுக்கு அதிகம். ஏன்னா அந்த சின்ன வயசுலயே அப்பா தன்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால இப்போ வரைக்கும் அந்த வலி அவங்க மனசுக்குள்ள அப்படியே இருந்திருக்கு. இருங்க ஹீரோன்னு யாரையோ சொல்றானேன்னு நினைச்சுக்காதீங்க. அந்த குட்டி பையனா ஆக்டிவா இருக்கான் இல்லைங்களா, அவன் தான் பிரசன்ட்ல ஃபேமிலியையும் பிசினஸையும் பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா ரன் பண்ணிட்டு வரது யாருன்னா ஹீரோவோட பாட்டி தான். வீட்டுலன்னு பாத்துக்கிட்டா அவங்க வச்சதுதான் சட்டமே. மியூசிக்ன்ற பேரை கேட்டாலே பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க. மத்தவங்களை காட்டிலும் இவங்களுக்கு அது மேல ரொம்பவே வெறுப்பு அதிகம். அவனோட அப்பா அம்மாவுமே பையன் பாட்டியோட வளர்ப்புல இருக்கட்டும்னு விட்டுட்டாங்க. அப்படி இருந்தும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, எந்த ஒரு ஃபேமிலி மியூசிக்கே பிடிக்காதுன்னு அறவே வெறுத்து ஷூ மேக்கிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே ஃபேமிலியில பிறந்த நம்ம ஹீரோக்கு மியூசிக்னா உயிரை விட்டுருவான். ஏன்னா அவ்வளவு பிடிக்கும் அவனுக்கு. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மெக்சிகோ பகுதியில ஆல் டைம் ஃபேவரட்டான சிங்கர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அந்த காலத்திலேயே பல படங்கள்ல நடிச்சு ஃபேமஸா இருந்ததுனால அவரை பத்தி தெரியாத மக்களே கிடையாது. காரணம் பாட்டு பாடுறதை தவிர அவர் ஒரு சிறந்த கிட்டாரிஸ்டும் கூட. பிறப்பு பெருமைக்குரிய விஷயமா இருந்தாலும் அவரோட இறப்பு கொஞ்சம் ஏமாற்றத்துக்குரியதா தான் இருந்தது. அதனாலேயே என்னமோ அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஹீரோக்கும் அவரை மாதிரியே ஒரு சிறந்த மியூசிஷியன் ஆகணும்னு கனவோட காத்துட்டு இருக்கான். அண்ட் தென் அதுக்கான ஒரு நாளுமே வந்தது. ஷூ பாலிஷ் போட போன இடத்துல அங்கிருந்த லோக்கல் மியூசிஷியன் ஒருத்தர் இவனோட ட்ரீம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு கனவுகளை அடையணும்னா கஷ்டங்களை கடந்துதான் ஆகணும். ஃபேமிலியை பத்தி எல்லாம் யோசனா ஃபேமஸ் ஆக முடியாது. இன்னைக்கு நைட்டு ஊர்ல ஒரு மியூசிக் ஆடிஷன் ஒன்று கண்டக்ட் பண்றாங்க. அதுல கலந்துக்கிட்டு உன்னோட திறமையை வெளிப்படுத்துன்னு பையன் எப்படி வாசிப்பான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கிட்டாரை கொடுத்துருக்காரு. கரெக்டா அந்த நேரத்துல பாட்டி உள்ள வராங்க. எவன்டா அவன் என் பேரனுக்கு கையில கிட்டாரை கொடுக்கறதுன்னு வந்த வேகத்திலையும் கோவத்திலையும் அந்த ஆளை அடிச்சு துரத்திட்டு இதெல்லாம் வேணாண்டா கண்ணான்னு அகைன் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க எதுக்கடா போன, மியூசிக்னா நம்ம குடும்பத்துக்கு அறவே ஆகாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ட்டு கோவத்துல அப்பா அம்மாவும் பிடிச்ச 4 வார்த்தை கேட்கறாங்க. பதிலுக்கு லோக்கல் மியூசிஷியன் ஒருத்தருக்கு ஷூ பாலிஷ் போட தான் போனோம்னு சொன்னதுக்கே அவங்க ரியாக்ஷன் பயங்கரமா இருந்தது. சரி சூட்டோட இன்னொன்னுத்தையும் கேட்டுறலான்னு நைட்டு ஊர்ல நடக்கிற ஆடிஷன்ல கலந்துக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்கறான். ஆனா அடுத்து எங்க இதே மாதிரி பாட்டு பாட கிளம்பிடுவானோன்னு அதுக்குள்ள பாட்டி சூதானம் ஆயிட்டாங்க. எங்கேயும் போக கூடாதுன்ட்டு அந்த அன்னைக்கு நைட்டு இறந்து போன அவங்களோட முன்னோர்களுக்கு படையல் போட்டு பூஜைகள் எல்லாம் பண்ற ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால கூட மாட சேர்ந்து வேலை பார்க்குற வழியை பாருன்ட்டாங்க. வருஷம் அவங்களோட முன்னோர்களோட போட்டோவை வச்சு படையலெல்லாம் போட்டு அவங்கள நினைச்சு பிரார்த்தனை பண்ணா அவங்களோட ஆத்மா வந்து இவங்களை ஆசீர்வதிக்குன்றது அவங்களோட ஐதீகம். குறிப்பா இவங்களோட ஃபேமிலி ட்ரீ ரொம்ப பெருசுன்றதுனால பாட்டி கதையா எடுத்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் நம்ம ஹீரோவால தான் கேட்கவே முடியல. போதும் பாட்டி, நான் எங்கேயும் போல இங்கே தான் இருக்குன்றான். அவனுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க அவன் வயசுல குறிப்பா பசங்க யாரும் இல்ல. ஒரு சாதாரண ஸ்ட்ரீட் டாக் தான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கும். பாட்டிக்கு தெரியாம நைட்டு எப்படியாவது அந்த ஆடிஷன்ல கலந்துகிட்டே ஆகணும்னு அவனோட ஆல் டைம் ஃபேவரட்டான கிட்டாரிஸ்டோட சீடியை போட்டு பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வீட்டை விட்டு யாருக்கும் தெரியாம எசாயிலான்னு பார்த்தான். ஆனா முடியல, கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு ஓடி வந்து மறைஞ்சுக்கிறான். தனக்கு மியூசிக் பிடிச்சிருக்குன்ற விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக அப்பா அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் இன்டைரக்டா சொல்லி பார்த்தா அப்பயே அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. தென்னங்க படையலுக்கு வச்சிருந்த ஸ்வீட்டை பார்த்ததும் ஸ்ட்ரீட் டாக்கு ஒரே பசி போல வெளியே வந்து வெளுத்துக்கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா அதை தடுக்க பார்த்த கேப்ல டேபிள் தள்ளாட ஆரம்பிச்சதுல தவறுதலா பாட்டியோட போட்டோ விழுந்து உடஞ்சிருது. சோழி முடிஞ்சு அவ்வளவுதான். நம்ம நல்லா மாட்டிக்கிட்டன்ற சமயத்துலதான் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையும் தெரிய வருது. அந்த போட்டோல கிட்டாரும் கையுமா இருக்கிற
கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட ஆல் டைம் ஃபேவரட்டான அந்த கிட்டாரிஸ்ட் தான்ன்றதை கண்டுபிடிக்கிறான். உடனே அப்பா அம்மாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி, இனி யாரும் என்ன தடுக்க கூடாது, அவரும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் தானே, அவர் மாதிரியே நானும் ஒரு சிறந்த மியூசிஷியன் ஆக போறேன்னு தைரியமா சொல்றான். என்னைக்கு இருந்தாலும் ஓடி போன அந்த ஆளு உலக ஃபேமஸா இருந்தாலும் அவரை இந்த குடும்பம் என்னைக்குமே ஏத்துக்காது, அந்த மியூசிக்கும் மறுபடியும் நம்ம குடும்பத்துக்குள்ள வராதுன்னு சடனா ஹைப்புக்கு போன பாட்டி ஹீரோ கிட்ட இருந்த கிட்டாரை வாங்கி இது இருந்தா தானே வாசிப்பேன்னு சுக்குநூற உடைச்சு போட்டுறாங்க. இதை தாங்க முடியாத ஹீரோ, எனக்கு சப்போர்ட் பண்ணாத ஃபேமிலி கூட நானும் இருக்கிறதா இல்லைன்னு கோபத்துல அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சவன் தான் நேரா அந்த ஆடிஷன் நடக்கிற இடத்துக்கு வரான். இருந்த ஒரு கிட்டாரையும் பாட்டி உடைச்சிட்டதுனால அங்கிருந்த பார்ட்டிசிபென்ட் கிட்ட கேட்டு பாக்குறான். ஆனா யாருமே உதவி பண்ணல. அப்பதான் அவனோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்து நேரா அவரோட கல்லறைக்குள்ள வந்து அவரோட நினைவா வச்சிருந்த அந்த ஃபேமஸான கிட்டாரை எடுத்துக்கிட்டு கரெக்டா அங்கிருந்து கிளம்புற நேரத்துல வெளியாட்கள் யாரும் அத்துமீறி உள்ள வந்திருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சு உள்ள வந்து பாக்குறாங்க. போச்சு நல்லா மாட்டிக்கிட்டோன்னு கிட்டாரை தூக்கி போட்டு பயத்துல முழிக்க பார்த்தா இவன் அங்க இருக்கிறதே வந்திருக்கிற யாரு கண்டுக்குமே தெரியல. ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னு இவனுக்கும் புரியல. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு சில சம்பவத்துக்கு பின்னாடி தான் ரியலைஸ் பண்றான், ஆக்சுவலா அவன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள தான் இருக்கான், அங்க இறந்து போனவங்க கூட தான் கம்யூனிகேட் பண்ண முடியுன்ற விஷயத்தையே பாட்டி சொன்ன மாதிரியே இறந்து போன அவனோட மொத்த முன்னோர்களையும் அந்த ஒரு இடத்துல தான் சந்திக்கிறான். ஆனா அந்த மொத்த ஃபேமிலி ட்ரீல அவனோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் மட்டும் தான் மிஸ்ஸிங். எதனாலன்னு பார்க்கும்போது தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ அந்த போட்டோவை தள்ளி விட்டு உடைச்சதுனால கவனக்குறைவில் அதை கையோட எடுத்துட்டு வந்துட்டான். அதனால அந்த ஆண்மக்கள் உலகத்துல அந்த அன்னைக்கு மத்தவங்கள மாதிரி வெளியே வரதுக்கான என்ட்ரி பாஸ் கிடைக்கல. ஒருவேளை ஹீரோ வந்ததுனால தான் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு அதை சரி பண்றதுக்காக அவங்கள தேடி ஆண்மக்கள் உலகத்துக்குள்ள வராங்க. ஆக்சுவலா அங்க என்ட்ரி பாஸ் எப்படின்னா, பூமியில உயிரோடு இருக்கிறவங்களுக்கு இறந்து போனவங்க அப்பா அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ வீட்டுல கம்பல்சரி அவங்களோட போட்டோ இருக்கணும். அதை ப்ரூஃபா வச்சுதான் இன்னும் அவங்க இறந்து போனவங்கள மறக்கலன்னு என்ட்ரி போட்டு வெளியே அனுப்புவாங்க. அப்படி இருக்க அவ்வளவு பாதுகாப்பு இருந்துமே ஹெக்டர் என்ற ஒருத்தரை ஸ்கேன் பண்ணும்போது அவரோட போட்டோ அவங்க ஃபேமிலியில யார்கிட்டயுமே இல்ல போல தெரிஞ்சுமே தன்னோட ஃபேமிலி எப்படியாவது பாத்தி ஆகணும்னு ஃபோர்ஜரி பண்ணி வெளியே போயிடலான்னு பார்த்தாரு. ஆனா கால் எடுத்து வச்ச 10 அடியில பக்காவை பிடிச்சி திரும்ப கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா அங்க ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். ஒரு பக்கம் ஹீரோவோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாம அவ்வளவு சீக்கிரம் என்னோட ஃபேமிலி என்ன வெறுக்க மாட்டாங்களே, அப்புறம் எப்படி என்னோட போட்டோ அவங்க கிட்ட இல்லாம போச்சுன்னு குழப்பத்துல 1008 கேள்விகளோட கண்ட்ரோல் ஆபீஸ்க்கு வந்து அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க, நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு. அப்பதான் ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர் சொல்றாங்க, இது எல்லாமே நம்ம பேர பசங்க பண்ண சின்ன குழப்பத்தினால நடந்து போச்சு, அதை அனுசரிச்சு நம்ம தான் மறுபடியும் அவனை சேஃபா அனுப்பி வைக்கணும்ன்றாங்க. சரி, எதனால அவன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள வந்தான் அப்படின்றத பார்க்கும்போது தான் இறந்து போனவங்களோட சொந்தமான பொருளை, அதுவும் அந்த அன்னைக்கு ஹீரோ எடுத்து தான் பிரச்சனையே. இவங்க உலகத்துல அது திருடப்பட்ட பொருள்ன்றதுனால ஹீரோவை திருடனா கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ அவன் பண்ண தப்புக்கு தான் இங்க வந்திருக்கான்னு சொல்லி திரும்ப போக முடியாதுனால இல்ல, பண்ண மிஸ்டேக்கு சொல்யூஷனா அவனோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் கிட்ட சின்னதா ஒரு பிளஸிங் வாங்கினா போதும், மறுபடியும் அவன் சேஃபா பூமிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சின்னதா ஒரு பூ இதழை எடுத்து, தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்ட கண்ணா, அது பிரச்சனை கிடையாது, ஆனா ஒன்ஸ் நீ திரும்ப போனதும் திரும்ப என்னோட போட்டோவை இருந்த மாதிரியே வீட்டுல மாட்டி வச்சுட்டு உன்னோட வாழ்க்கையில இனி மியூசிக்கை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்து தான் அனுப்பி வைக்கிறாங்க. சரின்ட்டு அங்கிருந்து வந்து சேர்ந்தவன் அதோட விட்டுருந்தா பரவாயில்ல, சின்ன பையன் இல்லையா, அகைன் சேட்டை என்ன ஆயிட போகுதுன்னு அதான் யாருமே இல்லையேன்னு திரும்ப அந்த கிட்டாரை எடுத்துக்கிட்டு காம்படிஷனுக்கு கிளம்ப அனுப்பி வச்சு 5 நிமிஷம் கூட ஆகல, மறுபடியும் ஆண்மக்கள் உலகத்துக்குள்ளே வந்துடுறான். நீங்க என்னதான் சொன்னாலும் என்னால மியூசிக் மட்டும் விட முடியாதுன்னு. அப்படின்னா சரி, என்னோட பிளஸிங் இல்லாம இந்த உலகத்துல இருந்து உன்னால வெளியே போக முடியாது, ஒழுங்கா சொல்ற பேச்சை கேளுக்கன்னா, உனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னும் போது தான் அவனோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஞாபகத்துக்கு வராரு. ஏன்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ட்ரீல 2 பேர்ல யாராவது ஒருத்தரோட பிளஸிங் இருந்தா போதும், திரும்ப அவனால போக முடியும். ஆனா அவன் நினைச்ச மாதிரி போகணும்னா பாட்டி கிட்ட தான் வாய்ப்பு இல்லை, ஆனா தாத்தா கிட்ட முடியும் தானேன்னு. ஏற்கனவே அவர் ஒரு சிறந்த கிட்டாரிஸ்ட் இல்லையா, ஸோ அவரோட பிளஸிங் கிடைச்சா இன்னும் நல்லா தானே இருக்கும்னு லைட்டா வயிற்ற கலக்குது, பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு பேச்சை போட்டு அங்கிருந்து தாத்தாவை தேடி கிளம்புறான். ஆனா அதுல ப்ராப்ளம் என்னன்னா, அவ்வளவு பெரிய ஆண்மக்கள் உலகத்துல அவர் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினமான ஒண்ணு. அப்படி இருக்க ஸ்டார்டிங்ல பாலத்தை கடந்து போக முயற்சி பண்ண ஹெக்டர்ன்றவருக்கு கரெக்டா அந்த சமயத்துல ஹீரோவோட உதவி தேவைப்பட்டது, அவரோட போட்டோவை ஃபேமிலி கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. கோயின்சிடன்ஸும் என்னமோ ஹீரோக்குமே குட் லக் தான். காரணம், இவன் தேடிட்டு இருக்கிற அவனோட தாத்தா ஒரு காலத்துல ஹெக்டரோட உயிர் நண்பனா இருந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இவனை கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்பவே ஈஸியான ஒண்ணுன்னு மியூச்சுவலா 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. ஒன்ஸ் தாத்தா கிட்ட பிளஸிங் வாங்கினதுக்கு அப்புறம் ஹெக்டரோட போட்டோவை கொண்டு போய் அவரோட ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கணுன்ற மாதிரி. ஆக்சுவலா இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவர் பிரிட்ஜை கிராஸ் பண்ணாதான் உண்டு. அப்படி இருக்க ஹீரோவுக்கு தாத்தாவை தவிர வேற யாராவது ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்க இருக்காங்களான்னு கேட்க பதிலுக்கு நம்மாலு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைன்னு அவனுக்கு இருக்கிற ஃபேமிலியவே மறைச்சிட்டான். ஒழுங்கா டீல் போட்ட மாதிரி தாத்தா கிட்ட கூட்டிட்டு போறதுனா சொல்லு, அப்படி இல்லைன்னா நீயே வேலையை பார்த்துக்கன்னு கட்ட
ரைட்டா பேசிட்டு கோவத்துல அங்கிருந்து கிளம்ப, ஓகே ஓகே இந்த காலத்து பசங்களுக்கு எப்படி கோவம் வருது பாத்தியான்னு அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராரு. ஆக்சுவலா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலுமே ஹீரோவோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதருக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ். அப்படி இருக்க ஈவன் அவரோட ஃப்ரெண்டா இருந்தாலுமே அசால்ட்டா அவரை பாத்திர முடியாது. இதுல ஹீரோவை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்பவே கடினமான ஒண்ணுன்றதுனால இதை வேற ஒரு வழியில தான் டீல் பண்ணணும்னு அந்த அன்னைக்கு அவரை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அவர் தங்கி இருக்கிற ஹோட்டல்ல நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு பாடுறதுக்கான ஆளுங்களை செலக்ட் பண்றதுக்கான ஆடிஷன் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவை அதுல கலந்துக்க வைக்கிறதுக்காக ஹெக்டரோட பழைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கிட்டாரை வாங்கிட்டு நேரா காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அது வரைக்குமே ஹீரோ ஒரு மியூசிஷியன் தான் ஹெக்டர் நினைச்சிட்டு இருந்தாரு. ஒன்ஸ் அவன் ஆசைப்பட்டதை அடையறதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னான்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்பவே லைட்டா டவுட் வந்துருச்சு. இவன் எப்ப மேடை ஏறி ஜெயிச்சு அவன் தாத்தங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள நம்ம தலைவிதி முடிஞ்சு போயிருமேனு புலம்புனாலும் வேற வழி இல்லாம நம்பிக்கை இழக்க கூடாதுன்னு உன்னோட திறமை மேல நம்பிக்கை இருக்கு, தைரியமா போய் கலந்துக்கான்னு அனுப்பி வைக்கிறாரு. எதிர்பார்த்த மாதிரி ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிளா இருந்தாலும் பயபோல நம்ம ஆளு பரம்பரையிலே ஒரு கிட்டாரிஸ்ட் ஃபேமிலி இல்லையா, அங்க இருந்து ஆடியன்ஸ் அத்தனை பேரும் அசந்து போற அளவுக்கு பாட்டு பாடி பாட்டை கிட்டே போட்டான். ஃபைனலா அவனை செலக்ட் பண்ணி தாத்தா கிட்ட கூட்டிட்டு போற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்குள்ள அவனோட ஃபேமிலிக்கு இவன் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. தெரியாம மாட்டிக்கிட்டோம்னா புடிச்சு கொண்டு போயிடுவாங்கன்னு தாத்தாவை பாக்குறதுக்கு வேற வழி பாத்துக்கலான்னு ஹெக்டரை வேக வேகமா இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்க பார்த்தான். அதுக்குள்ள நிலைமை கைமீறி போனதுல பாட்டி வேற என்னோட பேரனுக்கு பேரன் தெரியாம அந்த உலகத்துக்குள்ள வந்துட்டான், யாராவது பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு மைக்கில் சொன்ன விஷயத்த ஹெக்டர் கேட்டுறாரு. ஏன்டா எங்க தாத்தாவை தவிர உன்னோட குடும்பத்துல வேற யாரும் இல்லைன்னு சொன்னேன், இப்ப என்னோட ஒரு பட்டாளமே தேடி வந்துட்டு இருக்கேன்னு போய் சொன்னதுக்காக சின்ன பையனை பார்க்காம கொஞ்சம் கடினமா பேசுறாரு. பதிலுக்கு அவனுமே இதுதான் பிரச்சனைன்னு எடுத்து சொல்ல அப்படியே ஒரு கட்டத்துல பேச்சுவார்த்தை வாக்குவாதமாகுது. ஏதோ நான் பண்ணதான் பெரிய தப்பு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்னோட தாத்தாவை கண்டுபிடிச்சிக்க எனக்கு தெரியும், நீங்க ஒன்னும் உதவி பண்ண தேவையில்ல, நீங்களே போய் உங்களோட போட்டோவை ஃபேமிலி கிட்ட சேர்த்துருங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட தூக்கி வீசிட்டு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதுக்கு இடையில ஏற்பட்ட கோபத்துல அவனுக்கு பிடிச்ச நாயையுமே கடினமா திட்டி துரத்தி விட்டுறான். தென் ஒரு வழியா இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்த பாட்டி நல்லபடியா பேசி கூட்டிட்டு போயிடலாம் தான் பார்த்தாங்க. ஆனா ஹீரோ இருந்த மன உளைச்சலுக்கும் கோவத்துக்கும் எனக்கு பிடிச்ச மியூசிக்கை விட்டு தான் உங்க கூட வரணும்னா அப்படிப்பட்ட ஃபேமிலி எனக்கு தேவையில்லைன்னு அவங்க கிட்டயுமே கோவத்தை காட்டிட்டு எப்படி தாத்தா இருக்கிற இடத்த ரீச் பண்ண போறோம்னு அடுத்து யோசிக்கிறான். ஏன்னா ஆண் மக்கள் உலகத்துல அவர் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டின்றதுனால ஒன்லி ஆத்தரைசரான ஆளுங்களை மட்டும் தான் உள்ள செக் பண்ணி அனுப்பிட்டு இருக்காங்க. பொறுப்பா இருந்தா வேலை நடக்காது போலயேன்னு ஃபோர்ஜரி பண்ணி தான் ஒரு மியூசிக் குரூப் கூட சேர்ந்து எதிர்பார்த்த மாதிரி பல போராட்டத்துக்கு பின்னாடி தாத்தா தங்கி இருக்கிற அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துட்டான். இருக்கிற கூட்டத்துக்கு அவரோட கவனத்தை ஈர்க்கிற விதமா பாட்டு பாடி கிட்டார் வாச்சி தனக்குள்ள இருக்கிற திறமையை வெளிப்படுத்தி தான் அவரோட கிரேட் கிரேட் கிராண்ட்சன் என்ற உண்மையை எடுத்து சொல்றான். இதை கேட்டு சந்தோஷத்துல அந்த மனுஷனுக்கு தலகால் புரியல. உங்களை மாதிரியே ஒரு ஃபேமஸான மியூசிஷியன் ஆகணுன்றது தான் என்னோட ஆசையும் கனவும், அதுக்காக தான் உங்களோட பிளஸிங்கை வாங்குறதுக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் இதை கேட்ட அந்த மனுஷனுக்கு அளவில்லாத ஆனந்தம். பாரப்பா எனக்கு கொள்ளு பேரனுக்கு பேரன் என்ன பார்க்க வந்திருக்கானேன்னு போற வழியில ஒருத்தர் விடாம கூப்பிட்டு இவன் தான் என் சொந்த பேர போலன்னு புகழ ஆரம்பிக்கிறாரு. தென் ஹீரோவோட மனசுக்குள்ள இருந்த ஒரு சின்ன சந்தேகத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்கறான். ஒரு மனுஷனுக்கு லட்சியம் ரொம்ப முக்கியம், அதே சமயத்துல அவனோட குடும்பமும் முக்கியன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்புறம் ஏன் மறுபடியும் நீங்க வரவே இல்லை அப்படின்னும் போது அவரோட பதில் மறுபடியும் ஹீரோக்கு சந்தேகத்தை எழுப்புற மாதிரி தான் இருந்தது. காரணம் பேரு புகழ் கிடைக்கணும்னா அதுக்கு குடும்பத்தை மறக்கிறதுல தப்பு இல்லைன்னு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான். தென் சடனா அந்த டைமிங்ல கரெக்டா ஹெக்டரும் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாரு. பட் ஹீரோவோட தாத்தா மேல மிகுந்த கோபத்தோட தென் ஹீரோ கிட்ட அவரோட போட்டோவை கொடுத்து ப்ளீஸ் தயவு செஞ்சு எப்படியாவது என்னோட குடும்பத்துக்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்துன்றாரு. இதை பார்த்த தாத்தா டக்குன்னு அந்த போட்டோவை கையில வாங்கி வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல எந்த பிரயோஜனம் இல்லைன்றாரு. ஆக்சுவலா அப்பதான் இது வரைக்கும் மறைக்கப்பட்ட ஒரு உண்மை வெளியே வருது. ஹெக்டர் சொன்ன மாதிரி அவரும் ஹீரோவோட தாத்தாவும் நெருங்கின நண்பர்கள் தான். ஹெக்டரை பொறுத்தவரையில ஹீரோவோட தாத்தாவோட நல்ல பாட்டு எழுதுவாரு, பாடவும் செய்வாரு. இடையில அவரோட கெட்ட நேரம் தவறுதலா இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் எழுதி வச்சிருந்த சாங்ஸை அவருக்கு கிரெடிட் கொடுக்காமையே தன்னோடதுன்னு ஃப்ரேம் பண்ணி தான் ஹீரோவோட தாத்தா அதுல இருந்து நிறைய பாட்டுகளை பாடி ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்திருக்காரு. இந்த பேரும் புகழ் அதனாலதான் கிடைச்சது. இதனாலதான் ஹெக்டருக்கு ஒரே கோவம், எதனால தன்னோட பேரை மறைச்சு நீ புகழ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன்னு. இது எல்லாமே நம்மளோட நட்புல பொதுவான விஷயம் தான், தப்பா எடுத்துக்க ஒண்ணு இல்லைன்னு அவன் எடுத்து சொல்லியுமே ஹெக்டருக்கு ஏதோ நடுவுல தப்பு நடந்திருக்குன்னு ஒரு சந்தேகம். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்ததுன்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்த்தப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த அன்னைக்கு ஹெக்டர் தன்னோட வீட்டையும் குடும்பத்தையும் பிரிஞ்சு வந்து பல மாதங்களுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ அவரோட குடும்பத்து மேல அவருக்கு ஹோம் சிக் வந்துருச்சு. மறுபடியும் வீட்டுக்கே போகலான்னு முடிவெடுத்து இனி நான் பாடுறதா இல்லைன்னு முடிவு எடுத்துட்டு அவர் புக்கில் எழுதி வச்ச சாங்ஸும் எடுத்துட்டு ஊருக்கு போறதா ஹீரோவோட தாத்தா கிட்ட சொல்லியிருந்திருக்காரு. ஆனா அதுல அந்த மனுஷனுக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அவன் போயிட்டான்னா அவனோட சாங்ஸ் இல்லாம எப்படி தனியா ஃபேமஸ் ஆகுறதுன்னு அவரோட சாங்ஸை திருட்டுத்தனமா தன்னோட ஆக்கிக்கிறதுக்காக அந்த அன்னைக்கு சுயநலத்தோட இருந்த ஹீரோவோட தாத்தா தான் நட்புக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற விதமா குடிக்கிற சரக்குல விஷத்தை கலந்து கொடுத்து ட்ரெயின் நேரத்துக்கு போற வழியிலே கொண்டுட்டான். அந்த நேரத்துல அவரோட சாவுக்கு ஃப்ரெண்டு தான் காரணம்ன்றது அவருக்கு தெரியாமே இறந்து போயிடுறாரு. பட் என்னைக்கு அந்த ஆளு உண்மை வெளியே வந்துடுற இல்லையா,
அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இப்பதான் அவருக்கு உண்மை தெரிய வருது, ஹீரோவோட தாத்தா தான் தன்னை கொன்னதுன்னு. விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு ஹீரோவோட தாத்தாவுக்கு ஒரு செகண்ட் கை காலெல்லாம் உதறி விட்டுருச்சு. அடுத்து இந்த விஷயம் இவனை தவிர மத்த யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஆளுங்களை வர வச்சு புடிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சு வைக்க சொல்றான். பேரன் தானே, சின்ன பையன், எதுவும் தெரியாதுன்னு பிளஸிங்க கொடுத்து அனுப்பிவிடலான்னு தான் பார்த்தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியான கெட்டவனை மீட் பண்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தமா, ஃபேமிலி எல்லாம் பிரிஞ்சுன்னு அவனுக்குள்ளேயே அவனை கில்ட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு வாப்பனாவே கூப்பிட்டு கேட்டுட்டான், அவங்களுக்கு அசிங்கமாவே இல்லையே அந்த மாதிரி செயலை செஞ்சதுக்குன்னு. விளையாட்டு பையன் நினைச்சா விவரமா இருக்கானேன்னு இவனை விட்டு வச்ச ஆபத்து தானு பேரனு கூட பார்க்காம ஹெக்டர் அடைச்சு வச்சிருக்கிற அதே இடத்துல இவனை கொண்டு வந்து போட்டுறாங்க. அப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட் கலந்த ஒரு ரகசியம் காத்துட்டு இருந்தது. அந்த அன்னைக்கு அவள் அவசர அவசரமா ஹெக்டர் தன்னோட ஃபேமிலியை பார்க்க போனது யாருக்காகனா அவரோட ஆசையான 5 வயசு பொண்ணை பார்க்க தான். ஆக்சுவலா இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் இல்ல, ஹீரோவோட கொள்ளு பாட்டியா வீட்டுல வீல் சேர்ல 100 வயசுல ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க தான் ஹெக்டரோட ஒரே பொண்ணு, பேரு கோகோ. அப்படின்னா ஹீரோவோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அந்த ஆள் கிடையாது, இந்த ஹெக்டர் தான் அப்படின்றது இங்க தான் தெரிய வருது. ஆனா 2 பேருக்குமே இப்பதான் ரியலைஸ் ஆகுது, நம்ம எல்லாம் ஒரு ஃபேமிலி, இவன் தான் நம்ம பேரன், இவர் தான் நம்ம தாத்தான்ற விஷயம். மனுஷன் அதுக்காக தான் அந்த போட்டோ வச்சுட்டு தவமா கடந்திருக்காரு, தன்னோட பொண்ணை வாழ்நாள்ல ஒரு டைமாவது மீட் பண்ணணும்னு. கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. இது நிஜத்துல நடக்குதோ இல்லையோ கதையில கண்டிப்பா நடக்கும். சோ இவங்களை கடத்தி வச்சிருக்கிற இடத்துல இருந்து அவங்களை காப்பாத்தி கொண்டு போறதுக்காக கரெக்டா டைமிங்ல வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக் தான் உதவி பண்ணி ஹீரோவோட பாட்டியை வர வச்சு அதுல இருந்து தப்பிக்கிறாங்க. அப்புறம் நடந்த எல்லா உண்மையும் எடுத்து சொல்லி தாத்தா மேல எந்த தப்பும் இல்ல, அந்த அன்னைக்கு அவருக்கு நடந்த கொடுமையினாலதான் குடும்பத்துல மனைவியையும் பொண்ணையும் பிரியற சூழ்நிலை வந்ததுன்னு எடுத்து சொல்லி தெளிவா புரிய வைக்க முயற்சி பண்ணதுல மன்னிச்சுட்டாங்க. இருந்தாலும் சின்ன ஒரு கோபம், தன்னோட புருஷனை விஷம் வச்சு கொண்ட அந்த படுபாவிய ஒரு பொழக்கல்னா என்னோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு அடுத்து ஃபேமிலியா சேர்ந்து அவனை தேடி பிடிக்க வராங்க. அப்பதான் ஹீரோவோட தாத்தா கிட்ட இருந்து அவன் பிடிங்கி வச்ச போட்டோ இருக்கிறது தெரிய வந்து அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கினாதான் மறுபடியும் அவர் ஆத்மாக்கள் உலகத்துல உயிரோட இருக்க முடியும். இல்லைன்னா அவரோட பொண்ணோட மனசுல இருந்து அவரோட நினைவுகள் அழிஞ்சு ஆத்மா உலகத்துல இருந்து அவரு மொத்தமா அழிஞ்சிருவாரு. சோ அது நடக்காம தடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த போட்டோவை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும். அப்பதான் கடைசியில எந்த மியூசிக்னால அவங்களோட குடும்பம் பிரிஞ்சு போச்சோ கடைசியா அதே மியூசிக்னால ஒன்றிணைஞ்சு அவங்ககிட்ட இருந்த அந்த போட்டோவையும் வாங்கிடுறாங்க. அண்ட் பல வருஷமா பிரிச்சு கிடந்த தாத்தா பாட்டியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷத்தோட ஹீரோவை பிளஸ்ஸிங் பண்ணி கரெக்டா அனுப்புற நேரத்துல சிவ பூஜையில கரடி போந்த மாதிரி குறுக்க போந்த அந்த ஆளு என்ன கெட்டவனாக்கிட்டு எப்படி என்ன மீறி அவன் இந்த உலகத்தை விட்டு போயிடுறான் பாக்குறேன்னு ஒரு கட்டத்துல ஹீரோவை கொல்றதுக்காக அங்கிருந்த பில்டிங்ல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுட்டான். அண்ட் அதே சமயத்துல அங்கிருந்த ஒரு கேமரா மூலமா ஹீரோவை கொல்ல நினைச்சது. அப்புறம் தன்னோட ஃப்ரெண்டு கொன்னுதான் அவரோட சாங்ஸ் மூலமா தான் இவ்வளவு ஃபேமஸ் ஆனன்ற விஷயம் அங்க இருந்த மொத்த ஆடியன்ஸ்க்கும் இதுதான் உண்மைன்னு லைவ் கவரேஜா தெரிஞ்சு போச்சு. தென் இது வரைக்கும் மக்கள் யாரை பாராட்டினாங்களோ அவனை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவன் சுயநலத்துக்காக தன்னோட ஃப்ரெண்டையே கொலை பண்ணதுக்காக. அப்புறம் ஆண் மக்கள் உலகத்துல ஹீரோவோட பாட்டிக்கு ஒரு பெட்டுமே இருக்கு. கடைசியில அதை அனுப்பி அவனோட கதையை மொத்தமா முடிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் போட்டோவை கொண்டு போறதுக்கான டைம் முடிய போற நேரம் ஆயிடுச்சு. இதனால ஹீரோவோட தாத்தாவுக்கு ஆண் மக்கள் உலகத்துல இருந்து அவரோட உடல் மறைய ஆரம்பிக்குது. ஆனா அதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சூரிய உதயம் ஆகிறதுக்குள்ள ஹீரோவுமே 2 பேர்ட்டையும் பிளஸிங் வாங்கிட்டு போனாதான் உண்டு, இல்லைன்னா இவனுமே இங்கே நிரந்தரமா தங்கிட வேண்டியதான். ஆண் மக்கள் உலகத்துல இருந்து போக முடியாது. சோ சென்டிமெண்ட் பார்க்க இது நேரம் இல்லைன்னு ஹீரோ ஆசீர்வதிச்சு வாழ்க்கையில நீ ஒரு சிறந்த மியூசிஷியனா வருவன்னு ஆசீர்வதிச்சு அனுப்பி வைக்கிறாங்க. தென் கட் பண்ணா ஹீரோ நிஜ உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நேரா வேகமா கொள்ளு பாட்டிக்கிட்டு வந்து உங்களோட அப்பாவை சந்திச்சேன், உங்களை மீட் பண்ணணும் தான் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு, ஆனா அவரோட விதி நடக்காம போயிடுச்சுன்னு நடந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அவரோட ஞாபகத்தை மறுபடியும் நினைவூட்டுறதுக்காக பாட்டு பாடி கிட்டார் வச்சு மறுபடியும் அவரோட நினைவை கொண்டு வந்துட்டான். தென் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மியூசிக் எதிர்த்து அவனோட ஃபேமிலியுமே மறுபடியும் மியூசிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க கட் பண்ணா சரியா 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. கொள்ளு பாட்டி இறந்தும் போயிட்டாங்க. சரியா சொல்லணும்னா இப்ப அவங்க ஆண்மக்கள் உலகத்துல பிரிஞ்சிருந்த தன்னோட அப்பா கூட சந்தோஷமா இருக்காங்க ஒரு குடும்பமா. ஸோ இதோட படம் முடிஞ்சது. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்வேஷன் சீக்வன்ஸ்ல சந்திக்கிறேன். அடுத்து பாய், டோன்ட் சப்ஸ்கிரைப் சேனல் வாசன் வாய்ஸ் ஓவர். See you guys.